ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இவ்வளோ ஈஸியாவா நம்ம கேட்குற விஷயத்த அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் சோமவார திங்களில் பண்ண சொல்லி நிறைய நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது ஒரு சீக்ரெட் மெத்தட். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னொன்று என்னென்னா, எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இது செய்கிறக்கு ரூல்ஸே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் செஞ்சாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற விஷயம் எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியானது தான். என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. 7ஆம் தேதி பஞ்சமி வருது. ஸோ 6ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. சரிங்களா? நம்ம சேனல் தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, பட் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும், இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு தரேன். ஏன்னா இது லாஸ்ட் 2 டேஸுங்கும் போது ரெகுலராக பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. அதனால் சர்வர் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக எனக்கு அப்படி இஷ்யூஸ் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் வேறு சேஞ்சஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் சாட்டர்டே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு விஷயத்தை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்ன சீக்ரெட் மெத்தடுக்குள்ளே போயிடலாங்க. அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்கணும்னா உடனே பிரிச்சுருவாங்களாம் மேம். உடனே கையெழுத்து வாங்கிடுவாங்களாம். எனக்கு அங்கே போய் தான் மேம் தெரியும் இவ்வளோ விஷயமாமே. நான் நவமூலிகைக்கு பணம் கட்டிட்டு போனதுனால மேம், அவங்களால அந்த இடத்துல அவங்களால பேசவே முடியல மேம். பேச முடியாமல் ரொம்ப தடுமாடிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக மேம் என்கிட்ட கேட்டாங்க, நீ எங்கே சாமி பார்க்குற, என்னையவே வாயை கட்டி நிற்க வச்சுட்ட அப்படின்னு என்கிட்டே கேட்டாங்க மேம். நான் எங்கேயும் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னேங்க மேம். ஏன்னா நானே சாமி பார்க்குறவங்க தான், ஆனால் என்னாலே ஒன்றும் பேச முடியல. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நான் கையெழுத்து வாங்கிடுவேன், ஆனால் உன்கிட்ட என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க மேம். அப்போ தான் நான் நினச்சேன் மேம், நவமூலிகைக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் மேம் நினச்சேன், செய்கிறவங்களே நம்ம முன்னாடி வந்தாலுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்புறம் தான் மேம் நினச்சேன் நான். ஆனால் நீங்கள் ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மேம். 2வது வராகிக்கும் அந்த வராகமூர்த்தி சித்திரையாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் மேம். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்கும்போதே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். வராகியனோட பவர் அதுதான், நவமூலிகையோட பவர் அதுதான், வராகமூர்த்தி சித்திரையோட பவர் அதுதான். நின்று பேசும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த 5 இயர்ஸாக நம்ம கொடுத்தாச்சு. 5 இயர்ஸாக அதனால தான் தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு நடந்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லின்ற மாதிரி நிறைய பேர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கீங்க. வராகமூர்த்தி சித்திரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கம்மா. அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். திங்கக்கிழமை அதுவுமா சோமவார திங்களில் சிவனை வழிபடுறது ஒரு கண்டிப்பான ஒரு முறை. ஏன்னா இந்த சோமவார திங்களில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் சோமவார திங்களை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு முறையில் நம்ம கந்திருஷ்டிக்கு, தடைகளுக்கு, எதனால இந்த ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது நிறைய குழம்பி போயிருப்போம். ஆனால் சித்தர்கள் சொல்கிற ஒரு முறை என்னென்னா, தேங்காய் சிவாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேங்காயை வச்சு சிவ மந்திரத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அதை நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தட். அந்த தடை எதனால் நடக்காமல் இருக்கோ அந்த தடையை உடைச்சிரியும். திருஷ்டினால் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அந்த
திருஷ்டியை உடைச்செறியும். இல்லை வேறு சில மனிதர்கள் உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த விஷயமெல்லாம் நடக்காமல் இருக்கா, அதையும் உடைச்செறியக்கூடிய தன்மை கொண்டது இந்த தேங்காய் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம செய்ய போகிற ஒரு விஷயத்துக்கு தேங்காய் ஒன்றே ஒன்று போதுங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் கேட்குறது நடக்கவே மாட்டேங்குது, அந்த ஒரு விஷயத்துக்கு நான் நடையாக நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு நபராக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயை நம்ம அந்த முன்னாடி பக்கம் அந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரவுண்டாக அந்த முன்னாடி பக்கம் இருக்குள்ள அந்த இடத்த உங்கள் தலை மேலே வச்சுக்கோங்க. சரிங்களா? குடுமி மேலே இருக்கும், கீழ்பாகம் இந்த ரவுண்டாக இருக்கும். இந்த இடத்த உங்கள் தலை மேலே வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய் வந்துட்டு முக்கண்ணுடைய சிவனுக்கு ஒப்பாக கருதப்படுது அப்படிங்கிறனால இதை தலை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கலையோ, எதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் 21 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 21 மணி நேரத்தில் ஆரம்பித்து 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயத்த செய்யுமா. அப்போது நீங்கள் அது எந்த விஷயம்னா ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா மனசில் ஏற்றிட்டு சிவ மந்திரம்னு சொன்ன இல்லைங்களா, அந்த சிவ மந்திரத்தை 21 முறை நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் முக்கண்ணனே உகந்த நாதா சோலைப்புரி ஸ்தூல பூபா சடை நிறைந்த மட்டை மன்னா திருஷ்டிக்கு முதன்மையான மைந்தனே சிரசுடைய முகம் கொண்டோனே வா 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 ஓம் ப்ரீம் ஸ்வாஹா. இவ்வளோதாங்க. இந்த மந்திரம் வந்துட்டு திருஷ்டிக்கு உகந்தோன்னா வந்துட்டு யாரை சொல்கிறாங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான் வந்து திருஷ்டி தடைகள் எல்லாத்தையும் உடச்செறியக்கூடியவர் அப்படிங்கிறனால நீங்கள் திருஷ்டிக்காகவோ தடைக்காகவோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி பண்ணும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தி காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தேங்காயை உச்சந்தலை மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு 21 முறை இந்த மந்திரத்தை அந்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்படியே படிங்க. அதாவது வலது கையிலையோ இடது கையிலையோ தலைமையில் வச்சு தேங்காயை பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் இந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து அப்படியே படிச்சுக்கோங்க. 21 முறை அந்த மந்திரத்தை தலைமையில் வச்சு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தேங்காயை கிளாக் வைஸ் உங்கள் தலையை சுற்றணும். அதாவது கிளாக் வைஸுங்கிறது உங்களுக்கு தெரியல, உங்கள் தலையை நீங்களே சுற்றிக்கணும். வலது கையில் தேங்காயை வச்சு ரவுண்டாக கடிகாரம் எப்படி சுற்றி வருங்க அந்த மாதிரி கிளாக் வைஸ் வந்து சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது 21 முறை மந்திரத்தை சொல்லணும், 21 முறை தலையை சுற்றணும். கிளாக் வைஸுங்கிறது ரவுண்டாக உங்கள் தலையை சுற்றணும். உங்கள் தலையை மட்டும் அப்படியே உங்கள் வலது கையில் தேங்காயை கையில் வச்சுட்டு அப்படியே சுற்றணும். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த விஷயத்துக்கு போயிடுங்க. நீங்கள் இதுக்கு வந்து திசைகள் பார்க்க வேண்டியதில்லை, நாளுங்கிழமை பார்க்க வேண்டியதில்லை. திங்கக்கிழமை அன்றைக்கி தொடங்குறது நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனால் நான் சொன்ன மாதிரி எந்த நாளுங்கிழமை எந்த திசைகள் எதுவுமே இது கட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் சிவபெருமான மனசில் நினச்சி நான் சொன்ன மாதிரி இது மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு போங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இதை பண்ணிவிட்டு போங்க. அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையிலே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. போகிற வழியில் வடிப்பிள்ளையார் கோயில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருக்குன்னா அந்த கோயில் முன்னாடி சிதறு தேங்காய் போட்டு உடச்சிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. சரிங்களா? இது வந்துட்டு டெய்லியும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஒரு நாள் பண்ணாலும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஒரே ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டாலுமே 21 நாட்களுக்குள்ளே அது நடத்தி காமிச்சிடும். இல்லை ரொம்ப பெரிய விஷயம் நான் கேட்கல, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்குது இதில். இது நடக்கிறது கஷ்டங்கிறது எனக்கே தெரியுன்ற மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும்ல, உங்களுக்கே தெரியும்ல. அப்போ அப்படி இருக்குன்னா டெய்லியும் பண்ணுங்கள். டெய்லி உங்கள் தலையை சுற்றி ஒரு தேங்காய் வாங்கி 21 முறை மந்திரம் சொல்லி 21 தடவை தலையை சுற்றி டெய்லியும் கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் போய் உடச்சிட்டு வந்துடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா 21 நாட்கள் மேக்ஸிமம் டைம். இது வந்து 21 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். மேக்ஸிமம் 21 நாள். அதுக்குள்ளேயே நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துருமா. ஸோ சித்தர்கள் சொல்லி வச்ச யாருக்குமே தெரியாத சுலபமான சீக்ரெட் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டா போதும். சரிங்களா? எல்லாமே நடந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், செஞ்சு வேணால் பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.